திருப்பாவை சேவித்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு தேனியில் பழமை வாய்ந்த சிவசக்தி விநாயகர் திருக்கோவிலில் ஆண்டாள் நகர்வலமானது சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருப்பாவை சேவித்தபடியே ஊர்வலமாக சென்றனர். தேனி அருகே அள்ளி நகரத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் ஆண்டாளுக்காக 4ஆம் ஆண்டு திருப்பாவை சேவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகமானது வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அமர்ந்திருந்த ஆண்டாளுக்கு ஆபரணங்கள் அணிவித்து கிரீடம் வைத்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த ஆண்டாளுக்கு தீபங்கள் ஏற்றப்பட்டு கற்பூரஹாரத்தையும் காண்பிக்கப்பட்டதை தொடர்ந்து புறப்பாடானது துவங்கியது. பக்தர்கள் சப்பரத்தை இழுத்துச் செல்ல பெண்கள் சீர்வரிசைகளுடன் திருப்பாவை சேவித்தபடியே ஊர்வலமாக சென்றனர். தேனி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற ஆண்டாளை வழிநெடுங்கெங்கும் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் அள்ளி நகரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று புறப்பாடானது நிறைவு பெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருப்பாவை சேவித்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆண்டாளை தரிசனம் செய்தனர்.